Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் எப்படி போடணும் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ இந்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். என்னென்ன தவறுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு சரியான விதத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு டெஸ்க்டாப்போ அல்லது லேப்டாப்போ கம்ப்யூட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது தான் நல்ல ஒரு மெத்தடாக இருக்கும். டேப்லையோ மொபைல்லையோ தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. தவறுகள் நடந்தால் அது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் டெஸ்க்டாப் அல்லது லேப்டாப்பில் பயன்படுத்தி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ கூகுள் வந்துடுறீங்க, நீட் 2025 அப்படின்னு டைப் பண்ணாலே நீட் 2025 ஆன்லைன்னு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் neet.nta.nic.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். neet.nta.nic.in மார்ச் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நான் கிளிக் பண்ணால் எனக்கு அஃபிஷியல் வெப்சைட் neet.nta.nic.in வெப்சைட் வந்துருச்சு. இதில் நான் கீழே வந்தேன் அப்படின்னா நீட் யூஜி 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி லாகின் டு அக்சஸ் யுவர் அக்கௌண்ட், கம்ப்ளீட் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், வியூ அவைலபிள் எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் அண்ட் டவுன்லோட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேண்டிடேட் இருக்கும், ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் இருக்கும். இதில் நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டியது ரெஜிஸ்டர் யுவர் ப்ரொஃபைல் தான். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட முடியும். ஓகே, இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், வியூ எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் காமிக்கும் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு காமிக்கும். ஜென்ரலுக்கு 1700 ரூபி, ஜென்ரல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரவங்க, ஓபிசி நான் கிரீமி லேயரில் வரவங்களுக்கு 1600 ரூபாய், எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 1000 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். அவுட் சைடு இந்தியானா எல்லாருக்குமே 9500 ரூபாய் ஃபீஸு, ஞாபகம் வச்சுக்கணும் இதை நம்ம. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட் இதெல்லாம். அதுக்கு நேம் நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு தவறு இருக்குது. அது என்ன தவறு அப்படின்னா, இது நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோவில். ஐஃபன் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நேம் வைக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி நேம் வைக்கக்கூடாது, அவங்க உள்ளேயே கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபோட்டோக்கு எப்படி நேம் வைக்கணும்னா, இப்போ நம்ம அப்ளிகேஷன் டெமோவுக்கு வச்சுருக்கிறது கேசவன், எங்கள் அண்ணன் பையன் பேர். அப்போது கேசவன்னா கேபிட்டல் இ, கே கேபிட்டல் இ, ஐஃபன், அதாவது ஐஃபன்னா அண்டர் ஸ்கோருங்க, இது ஐஃபன் கிடையாது, அண்டர் ஸ்கோர் போட்டு ஃபோட்டோ, இப்படி தான் அந்த ஃபைல் நேம் இருக்கணும். அதே போல் இங்கே சார் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் நேம் கொடுக்கலையேன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. பார்க்கும்போது அந்த ஸ்டெப் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு தவறு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் நேம் அண்டர்ஸ்கோர் சிக்னேச்சர். இந்த சிக்னேச்சரில் இருக்க ஒவ்வொரு லெட்டருமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இப்போது நான் அப்ளிகேஷன் போடுறது கேசவன் அப்படிங்கிற ஒரு பேர்னா கேஇன்னு போட்டுட்டு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு சிக்னேச்சர், ஸ்பேஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, சிக்னேச்சர் இப்படி இருக்கணும். இந்த நேம்லாம் எப்படி வைக்கிறது அவங்களே அந்த ஸ்டெப்பில் அப்லோட் பண்ணுற ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அடுத்து பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது பயாலஜி இது ஒரு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கங்களேன். பயாலஜி ஹேஸ் 7, இங்கே பாருங்கள், இந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும் மினிமம், ஒரு ஸ்மால் லெட்டராவது மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை வேணா இருக்கலாம். ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஹேஷ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும். மொத்தமாக எல்லாம் சேர்த்தா 8 லெட்டர் அல்லது அதுக்கு மேலே இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. 13 கேரக்டருக்கு மேலே போகக்கூடாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் உள்ள. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ ஹேவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கமெண்டன்ஸ், இதுக்கு ஒரு டிக் கொடுத்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுங்க. இங்கே டிக் கொடுத்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்தா உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்துடலாம். கேண்டிடேட்ஸ் நேம் இங்கே பாருங்கள், இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் ப்ரெசன்ட் நேம் மே ஆர் மே நாட் பி சேம் ஆஸ் த நேம் மென்ஷன்ட் இன் த கிளாஸ் 10th மார்க் ஷீட்னு. இது நம்ம 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேம் போட்டுக்கிறது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அட்மிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும்போது 10th மார்க் ஷீட்டில் இல்லாத மாதிரி நேஷ்னல் அதாவது நீட் எக்ஸாம்
ஸ்கோர் கார்டில் அட்மிட் கார்டில் உங்கள் நேம் இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் போய் என்டிஏ கிட்ட சொல்லி 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னால் யாருக்கு பிரச்சனை? ஸோ தயவு செய்து இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு பாதிப்பு வரும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்டேட் கோட்டாவில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேம் கேண்டிடேட் நேமை என்ட்ரு பண்ணுங்கள். சரி, அடுத்து பாருங்க. ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் மஸ்ட் எக்ஸாக்ட்லி பி த சேம் அஸ் பிரிண்டட் ஆன் கிளாஸ் 10th பாசிங் சர்டிஃபிகேட்னு இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களுக்குலாம் 10th மார்க் ஷீட்டில் அம்மா அப்பா நேம் இருக்காது. ரீசெண்டாக படித்தவங்களுக்கு தான் 10th மார்க் ஷீட்டில் அம்மா அப்பா பேர் இருக்கும். அம்மா அப்பா பேர் கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இருக்கணுமா? ஆனால் கேண்டிடேட் நேம் 10th மார்க் ஷீட்டில் இல்லாத மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. பட் தயவு செய்து சொல்கிறேன், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மூணுமே 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டாவில் பிரச்சனை வராது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் நேம் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேம், அடுத்து மதர் நேம், அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கொடுப்பாங்க. இங்கே உங்கள் நேமை ஆல்ரெடி டைப் பண்ண மாதிரி டைப் பண்ணால் தான் கேண்டிடேட்ஸ் நேம் இந்த எல்லோ கலரில் ரெட் லெட்டரில் எழுதியிருக்காங்க இல்லையா, எல்லோ பேக்ரவுண்ட் ரெட் லெட்டர், அது போகும். இப்போ பாருங்கள், இப்போ கேசவன் ஜெயின் இங்கேயும் ஒரே நேமாக அது போயிடுச்சு. அதே இங்கே பாருங்கள், வி ஸ்பேஸ் ஜவஹர்னு போட்டு வி ஸ்பேஸ் ஜவஹர் போட்டு எஸ்ங்கிற ஒரு லெட்டர் வந்துருச்சா, இது போகாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. இதில் இருக்க மாதிரியே இதுலேயும் இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணும். அது போல் நீங்கள் எல்லாம் எழுதிருங்க. அந்த ஃபாதர் நேம், மதர் நேம், கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த 5 டீட்டெயிலும் திருப்பி அதில் இருக்க மாதிரியே போட்டிங்கன்னா அதுக்கடுத்து உங்கள் ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்கும். ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டு பின்கோடு வரைக்கும் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், உங்கள் இமெயில் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர், இங்கே என்ன இமெயில் ஐடியோ அதே தான் இங்கேயும், இங்கே என்ன மொபைல் நம்பரோ அதே தான் இங்கேயும். அதே போல் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இது தேவையில்லை, ஆப்ஷனுங்கிறத விட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் எகெயின் இங்கே பாருங்கள், பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்கும். சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு அது அந்த கொஷின்ஸ்லாம் கேட்காது, அது போயிடும். அதுக்கப்புறம் சூஸ் பாஸ்வேர்ட் நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. எல்லா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுங்க, மறந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எதுக்கு மறக்கிற மாதிரி, ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும், ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் வித்தவுட் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதை டைப் பண்ணி இது பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொஷின் பாருங்கள், ஒரு 7 கொஷின் இருக்குது. விச் இஸ் த வெப்சைட் யூ ஃப்ரீக்வெண்ட்லி விசிட், என்டிஏன்னு போடலாம். அதுக்கு ஒரு வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபஸ்ட் ஸ்கூல், ஜிஹெச்எஸ்எஸ் இல்லை என்ன ஸ்கூல் அது, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், ப்ளூவா ஒயிட்டால ரெட்டாக, இதில் ஏதோ ஒரு கொஷினை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இது எதுக்குன்னா உங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டிங்கன்னா அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு கேட்பாங்க இந்த கேள்வி. அந்த கேள்வியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரும் நீங்கள் போடுறீங்க. இங்கே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுக்கும்போது எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஏதாவது மாற்றணும்னா எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லும். அப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்றீங்கன்னு வச்சுங்க, திருப்பியும் பிகினிங்க்கு போயிடும். நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஷின், செக்யூரிட்டி ஆன்சர்லாம் கேட்டு கேப்சா என்ட்ரு பண்ண சொல்லும். பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் எடிட் பண்ணல சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபினா ஓகே, நோ இஷ்யூ. எடிட்டிங் பண்ண வேண்டியிருந்தா தப்பு எதுவும் இருந்துச்சுன்னா, தப்பு இல்லைன்னா உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் மேலே போய் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் மாற்றணுன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா திருப்பி மேலே போவோம். எல்லாம் சரி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை திருப்பியும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஐ அக்ரி கொடுத்துட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா இதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. Do you wish to submit registration form and get OTP கேட்கும், எஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டன், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இங்கே ஃபீ பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஆக்சுவலி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் செகண்டு, மூணாவது தான் ஃபீ பேமெண்ட். ஓகேங்களா? மொபைல் வெரிஃபை பண்ணிட்டோம், ஓடிபி போட்டு இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். இங்கே அதை என்ட்ரு பண்ண சொல்லி 6 டிஜிட் காட்டும், அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து இப்போ வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம், செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணால் அப்ளிகேஷன் ஃபார்மில் தான் நிறைய ஸ்டெப்பு நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம
பர்சனல் டீட்டெயிலை அப்ளிகேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே பாருங்கள், பர்சனல் டீட்டெயில், ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ், அப்பர் ஐடி வந்து கம்பல்சரி கிடையாது. ரெஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், எமர்ஜென்சி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணணும். இந்த 10 ஸ்டெப்ஸில் இப்போ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு பர்சனல் டீட்டெயிலுக்கு போகிறோம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு இது எல்லாமே ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிடும். நேஷ்னாலிட்டி இந்தியன்னா இந்தியன்னு போட்டுருங்க, அதர் கண்ட்ரினா அதர் கண்ட்ரி போட்டுருங்க. OCI நிறைய இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதான் சிட்டிசன் என்னன்னு போட்டுருங்க, நேஷ்னாலிட்டி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, தமிழ்நாடா, கேரளாவா, கர்நாடகாவா, உங்கள் ஸ்டேட் ஏதோ அதை போட்டுருங்க. கேட்டகரி OBC, நான் கிரீமி லேயரா, ஜென்ரலா, EWSஆ, SCஆ, STஆ அதை போடுங்க. இதில் ஜென்ரல் போட்டால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை, கேட்டகரி சர்டிஃபிகேட் OBC, நான் கிரீமி லேயரோ, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோ அப்லோட் பண்ண தேவையில்லை, நம்பர்லாம் எதுவும் கேட்காது. ஜென்ரலை தவிர இப்போ பாருங்கள், OBC நான் கிரீமி லேயரில் நீங்கள் ஸ்டேட்டில் OBC கேண்டிடேட் தான், ஆனால் சென்டர் லிஸ்ட்டில் OBC நான் கிரீமி லேயர் இல்லைனா நீங்கள் ஜென்ரல் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நீங்கள் OBC அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் OBC செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ OBC நான் கிரீமி லேயர் சென்ட்ரல் லிஸ்ட்டு இருக்கேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா அப்போ கன்ஃபார்ம் கேட்டகரி கேட்கும். திருப்பி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கொஷின் வரும் பாருங்கள். யூ ஹாவ் எ வேலிட் லைவ் கேட்டகரி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை ஆத்தரைஸ்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ். அதாவது லைவ் அப்படின்னா ஏப்ரல் ஏப்ரல் 1, 2024 அப்புறம் வாங்கியிருக்கணும். அதோட வேலிடிட்டி மார்ச் 31, 2025 வரைக்கும் இருக்கணும். இப்படி இருந்தால் அது லைவ் கேட்டகரி சர்டிஃபிகேட்னு அர்த்தம். எஸ்ன்னு கொடுத்தா சர்டிஃபிகேட் டீட்டெயில் கேட்பாங்க. நோ ஐ ஹாவ் அப்ளைடு பட் அவைட்டிங் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னால் அந்த டீட்டெயிலும் கேட்குறாங்க, பார்த்துக்குங்க. இப்போ நோ ஐ ஹாவ் அப்ளைட் பட் அவைட்டிங் சர்டிஃபிகேட்னா நீங்கள் அப்ளிகேஷன் ரிசிப்ட் நம்பர் என்ன, எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, எந்த அத்தாரிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில் போடணும். இல்லை நான் வந்து சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கேன்னா உங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ஐடி, தமிழ்நாடுனா TN- போட்டு என்ன நம்பரோ அதை போடணும். என்னைக்கு இஷ்யூ பண்ணாங்க, யார் தாசில்தாரா, யார் இஷ்யூ பண்ணாங்க, அந்த டீட்டெயிலை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்துக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டா, எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் டயத்தில் நீங்கள் ஸ்பெஷலாக சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும், அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரைப் வேணுமா என்ன கேட்பாங்க ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்னா. இப்போ ஆர் யூ டயபெட்டிக், எஸ்ன்னு போட்டால் நீங்கள் சுகர் டேப்லெட்ஸு, ஃப்ரூட்ஸு, பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நோன்னு போட்டால் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைனா. ரெசிடென்ஸ், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ரூரல்னா போடுங்க. ஆனுவல் ஃபேமிலி இன்கம் உங்களுக்கு என்னவோ அதை போடுங்க. மைனாரிட்டினா எஸ்ன்னு போட்டிங்கன்னா இதில் ஏதாவது, அதாவது முஸ்லீம், சீக், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், பார்சி, ஜெயின் இதில் ஏதாவது வரீங்களான்னு போட்டுட்டு நீங்கள் வரணும். இல்லை சார் நோ அப்படின்னா அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வராது. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேட்பாங்க. ஸோ பிலாங்ஸ் டு மைனாரிட்டினா நோ. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியானா இந்தியா, என்ன கண்ட்ரின்னு போட்டுருங்க. நீங்கள் நீட் 2020 டூ யூ இன்டென்ட் டு வேர் கஸ்டமரரி ட்ரெஸ் அப்படின்னா அந்த நம்ம வந்து முஸ்லீம்ஸ்னால் அவங்களுக்கு தனியாக ட்ரெஸ் இருக்கும், சீக்கியர்களுக்கு தனி ட்ரெஸ் இருக்கும், இந்த டர்பன்லாம் கட்டிட்டு போவாங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்து பர்தா மாதிரி போட்டுட்டு போவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எஸ் கொடுக்கணும். இல்லை நான் நார்மல் ட்ரெஸ் கோடை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன், நீட் ட்ரெஸ் கோட்னா நோ போட்டுருங்க. மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், செல்ஃப் ஸ்டடியாக இதெல்லாம் சும்மா தான். அப்புறம் கேப்சாவை என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்போ நம்ம செகண்ட் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கிடைக்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி செகண்ட் பர்சனல் டீட்டெயில் முடிச்சுட்டு இப்போது ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ்க்கு வரும். இப்போது சூஸ் ஐடென்டிட்டி டைப் வரும். இங்கே பாருங்கள், ஆதார், டிஜிலாக்கர், இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஐடி, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி நம்பர் ஆர் எபிக் நம்பர், எனி அதர் வேலிட் கரண்ட் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இஷ்யூடு ஃபோட்டோ ஐடி கார்டு, இதில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆதார் கொடுக்கறது சேஃப். ஏன் ஆதார் கொடுக்கலன்னா என்ன ஆகும், நான் ஆதார் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவான். இதெல்லாம் தேவையா, முடிஞ்ச அளவுக்கு ஆதார் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பரு கேண்டிடேட்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட்ஸ் நேம் வந்துடும். ஆதார் நம்பர் கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் கொடுங்க. தென் இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் ஆதார்னா ஓகே கொடுங்க. இப்போது
நேம் மிஸ்மேட்ச் டியூரிங் ஆதார் ஆத்தென்டிகேஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி ஆதாரில் நேமை மாற்றிக்கிங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு மாற்ற டைம் கிடைக்கல, ஆதாரில் நேம் சேஞ்ச் ஆகிருக்கு, 10th மார்க் ஷீட்டில் கேசவன் ஜெயின் இருக்குது, ஆதார் கார்டில் கேசவன் ஜவஹர்னு அப்பாவோட ஃபுல் ஃபார்ம் நேம் இருக்குது, ஜேக்கு பதிலாக ஜவஹர்னே வந்துருச்சு பேர்லேயே அப்படின்னா, அப்போ அவன் என்ன கேட்குறான், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், நேம் மிஸ்மேட்ச் டியூரிங் ஆதார் ஆத்தென்டிகேஷன். டு அப்டேட் யுவர் நேம் இன் ஆதார் கார்டு ப்ளீஸ் விசிட் யுவர் நியரஸ்ட் ஆதார் சேவா கேந்திரா, இ சேவை மையம் போங்கிறான். ஃபார் டீடைல்ஸ் ப்ளீஸ் விசிட் மை aadhar.uidai.government.in கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் போடணும் இல்லையா, அதனால் ஆதார் நம்பர் கன்ஃபார்ம் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நேம் ஆஸ் பர் ஆதார் என்னவோ என்டர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 2 நேமுமே எடுத்துக்கும். 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் கார்டில் நேம் வந்துடும், நீட் ஸ்கோர் கார்ட்லேயும் நீட் அட்மிட் கார்ட்லேயும். இந்த நேம் வந்து அவங்க ஆதாரில் இருக்கிற வெரிஃபிகேஷனுக்காக உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நேமை அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லை சார் என் ஆதார் கார்ட்லேயும் 10th மார்க் ஷீட்லேயும் ஒரே மாதிரி தான் நேம் இருக்குன்னா இந்த இஷ்யூ, இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இல்லை. யூ ஆர் ஜம்முன்னு ஜாலியாக ராஜா மாதிரி. அடுத்து ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் ஆதார் டீட்டெயில்ஸ்னால் எஸ் ஓகே கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். அப்பார் ஐடி, அப்பார் ஐடி இருந்தால் எஸ் கொடுத்து என்டர் பண்ணுங்க. அப்பார் ஐடி இல்லைனா நோ கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. அப்பார் ஐடி இஸ் நாட் கம்பல்சரி, பட் அப்பார் ஐடி இருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் யூ, நல்ல விஷயம், கொடுக்கலாம். உங்களுக்கு நீட் டீட்டெயில்ஸு ஸ்கோர் கார்டு இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வரும். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் கேட்குது, எஸ் கொடுங்க. நாங்கள் நோ கொடுத்துட்டோம். ஏபிசி ஐடின்னு வந்துருந்துச்சு, கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஏபிசி ஐடி அப்பார் ஐடி ரெண்டும் ஒன்று தான்னாங்க, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரில. ஸோ நோ கொடுத்துருந்தோம் நாங்கள் அப்ளை பண்ணும்போது. எஸ் இருந்தால் நீங்கள் அப்பார் ஐடியை 2 தடவை என்ட்ரு பண்ண சொல்லுங்கள், என்ட்ரு பண்ணி நீங்கள் எஸ் கொடுத்து வரலாம். அந்த அப்பார் ஐடி ஆதார் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி இருந்தால் வந்துடலாம். ஓகே, எந்த எக்ஸாம்னு கேட்கும். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் அடுத்த ஸ்டெப் வந்தாச்சு, ரெஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ். ஸோ கொஷின் பேப்பர் மீடியம் வந்து நல்லா தெளிவாக சொல்லிடுறேன், இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கொஷின் இருக்கும். தமிழ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 லாங்குவேஜில் இருக்கும், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபைனல். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் தெரியாதவங்க தமிழை செலக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை செலக்ட் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸோ தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு நீங்கள் பார்த்துங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தமிழ் தெரிய போகிறதில்ல, அது நீங்கள் பார்த்துங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர், சிட்டி 1, 2, 3 மூணுமே என்ன ஸ்டேட்னு போட்டு அதில் எந்த சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கிறத கரெக்டாக பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு சிட்டியே அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்பாவோட ஆக்குபேஷன் என்ன, அப்பாவோட குவாலிஃபிகேஷன் என்ன, அம்மாவோட ஆக்குபேஷன் என்ன, அம்மாவோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு போட்டுட்டு கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும், எஸ் கொடுங்க. 5 ஸ்டெப்பு முடிச்சாச்சு. 6வது ஸ்டெப்பு ரெஜிஸ்டர் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10th 1940வது வருஷம் படித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சார். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட், தெர் இஸ் நோ அட்டெம்ப்ட் லிமிட் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்லி ஃபார் 2025. ஓகே, பாஸ்ட் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், அதே போல் டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்டா, ப்ரைவேட் அன்எய்டட்னா தான் கம்ப்ளீட் ப்ரைவேட் ஸ்கூல். கம்ப்ளீட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா ப்ரைவேட் அன்எய்டட்னு அர்த்தம். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட். மேனேஜ்மெண்ட் இந்த திருச்சியில் இஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கும், அது கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்னு வரும். பியூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் மொதல் 3 ஆப்ஷனில் வருவீங்க. கேந்திர வித்யாலயாவில் படிச்சிருக்கலாம், ஜவஹர் நவோதயாவில் படிச்சிருக்கலாம், எங்கே வரீங்களோ அங்கே நீங்கள் எதில் படிச்சிருக்கீங்களோ அதை போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரலா என்ன, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் 10th வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ், போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடுன்னு போடணும். சார் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு போட்டிருக்கனால தப்பு கிடையாது, பர்சன்டேஜ் தான் நமக்கு வரும் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதை கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. டோட்டல் மார்க்ஸ் போட்டு 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்கன்னு போட்டால் பர்சன்டேஜ் அதே கால்குலேட் பண்ணிக்கோ. உங்கள் ரோல் நம்பர்னு கேட்குது, தயவுசெய்து ரெஜிஸ்டர் நம்பர் போடாதீங்க, அவங்க கேட்குறது ரோல் நம்பர். உங்கள் ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் ஸ்கூல், காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் அதை நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது உங்கள் ஸ்கூல் பேர், ஊர், பின்கோடு இதை இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. அடுத்து ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் செக்ஷன் கேட்கும், எஸ் கொடுங்க. அதுக்கடுத்து 12th டீட்டெயில்ஸ். 12th டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ பாஸ்ட்னா
அப்பியரிங் அப்படின்னா கோடு 1, பாஸ்ட்னா எல்லா ரிப்பீட்டருமே கோடு 2 போட்டுருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கோடு 4. ரிப்பீட்டர் அப்படின்னா 2 கோடு. அப்பியரிங்னா கோடு 1 மறந்துடாதீங்க. அப்பியரிங் 2025ல் 12th எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங்க்கு 1 கோடு 12th. ரிப்பீட்டர் நான் ஆல்ரெடி 12th முடிச்சுட்டேங்கிறவங்க எந்த போர்டாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா 2 போட்டுருங்க. எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு, அதுக்கும் ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு, இங்கே கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு சப்மிட் தி செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ட்வின்ஸானு கேட்கும். எஸ்னா என்னன்னு கேட்கும், நோனா நோ இஷ்யூ. அடுத்து நீட்டுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ்னா எத்தனை தடவை அப்பியர் ஆனீங்க, யூ எவர் அப்பியர்டு, இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு அப்பியர் ஆயிருக்கீங்களா. எஸ்னா 1 தடவையா 2 தடவையா 3 தடவையா 4 தடவையா. இதெல்லாம் சும்மா டேட்டா கலெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான். இதை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எந்த அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன போடுங்க. போட்டுட்டு இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இங்கே வரும். என்ட்ரு பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷியோர் வி வாண்ட் டு சப்மிட் தி செக்ஷன் கேட்கும். எஸ் கொடுத்துட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது ரொம்ப முக்கியம். கண்ட்ரி கோடு இந்தியான்னு போட்டுருங்க. மொபைல் நம்பர் அதே வந்துடும். இந்த நம்பரு ஃபஸ்ட்டு கொடுத்த உங்கள் நம்பர் இல்லாமல் அம்மா நம்பரோ அப்பா நம்பரோ கொடுங்க. அம்மாவோட இமெயில் ஐடியோ அப்பாவோட இமெயில் ஐடியோ கொடுங்க. இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணி கெட் ஓடிபி கொடுங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும், இமெயில் அட்ரஸ்க்கும் ஓடிபி வரும். 2 ஓடிபியும் என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணணும் எமர்ஜென்சி டீட்டெயில்ஸ்க்கு. ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் க்ளோஸ் மொபைல் ஓடிபி ராங்னு வந்துருச்சு, நான் கரெக்டாக அப்புறம் என்ட்ரு பண்ணிவிட்டேன். மொபைல் ஓடிபி இமெயில் ஐடி ஓடிபி 2 கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடணும். அப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட் வரும். அப்லோட் டாக்குமெண்ட்டில் இங்கே பாருங்கள், நேமு, ஃபோட்டோன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு என்ன நேம் வைக்கணும்னு அதுவே கொடுத்துரும். அதுவே கேசவன். உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, சரி என் பேர் ஆர் மணி, நான் வந்து ஆர்எம்னு போட்டால் எம்ஏன்னு போட்டான்னு. நீங்கள் அதை யோசிக்க வேணாம், என்கிட்ட நீங்கள் கேட்க வேணாம். அப்லோட் பேஜுக்கு போனீங்கன்னா அதுவே சொல்லிடும் என்ன நேம் வைக்கணும்னு. அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய 5 ஃபிங்கர்ஸ், ரைட்டில் இருக்கக்கூடிய 5 ஃபிங்கர்ஸ் அப்படியே ஒரே பேஜில் வர மாதிரி இம்ப்ரெஷன் வைக்கணும். அதுக்கு என்ன பேர் வைக்கணும்? இந்த ஜேபிஜி ஜேபெக்னு வைக்காதீங்க, இதுதான் பேர். இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் பேர். இந்த பேர் தான் நீங்கள் வைக்கணும். அவனே கொடுத்துட்டான் என்ன பேர் வைக்கணும்னு, அவனே கொடுத்துட்டான். கேஇஸ் இது மட்டும்தான் நேம். இந்த நேம் வைங்க, இதை வைக்காதீங்க, அது ஃபார்ம், அவ்வளோதான். டாக்குமெண்ட் ஃபார்மேட் வைக்காதீங்க. அவன் பாருங்கள் ஃபைல் நேம் என்னங்கிறது நேராக கொடுத்துருக்கான் ஒரே லைனில். ஃபைல் நேம் என்ன வைக்கணும்னு உங்கள் ஃபைல் நேம் மாறும். எல்லாருக்கும் கேஇ வராது, எல்லாருக்கும் கேஇ வராது. புஷ்பானா பியூ வரும், பாண்டினா பிஏ வரும், விடாமுயற்சினா விஐ வரும், ஜில்லானா ஜேஐ வரும், அப்புறம் என்ன லியோனா எல்இ வரும். ஓகே, ஜெயிலர்னா ஜேஏ வரும். இன்னும் வேற யார் ஹீரோலாம் இருக்காங்க கோச்சுக்கு போகிறாங்க. தனுஷ்னா டிஹெச் வரும், சிம்புனா எஸ்ஐ வரும். ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு அவனே நேம் கொடுத்துருவான் கடைசி பேஜில். இந்த நேமை கொண்டு போய் வச்சுடுங்க. அதே போல் இந்த 2ல் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணால் போதும். ஜென்ரலுக்கு இந்த ஆப்ஷன் வராது. கிளாஸ் மார்க் ஷீட் இருக்கா, கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் இருக்கா. மார்க் ஷீட்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வரும். அது நீங்கள் எதுன்னு பார்த்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோடில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் அதில் இருக்க மாதிரியே நேம் வச்சுக்கிட்டோம். அதில் பார்த்துட்டு KE_ ஃபிங்கர் டிப், KE_ ஃபோட்டோ, KE_ ஃபோட்டோ கார்டு, KE_ சிக்னேச்சர், இதுதான் நேமு. சிக்னேச்சர் கூட எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் ஸ்பெல்லிங் இருக்கணும் பார்த்துங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அது கேட்க ஒன்று ஒன்றா எடுத்து வைங்க. ஒருவேளை நாங்கள் வேணும்னே என்ன பண்ணோம், பேரை தப்பாக வச்சு பார்த்தோம். நேம் என்னவா இருக்கணும் அப்படின்னு அதுவே காமிச்சிருச்சு. ஸோ ஃபைல் நேம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே கிளிக் ஹியர் டு வியூ அப்லோடட் டாக்குமெண்ட்னு இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் போய் உக்காந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அதே போல் உங்கள் 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பார்த்துங்க. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படி வெர்டிக்கலாக இருக்கணும். ஹரிசாண்டலாக வச்சா அப்லோட் ஆகாது, இப்படி வச்சா அப்லோட் ஆகாது, இப்படி இருக்கணும். ஓகேங்க. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், வெர்டிக்கலாக இருக்கணும். பார்த்தீங்களா, 10 ஃபிங்கர், இங்கே ஒரு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது. வெர்டிக்கலாக இருந்தால் அப்லோட் ஆயிரும். இங்கே பாருங்கள், இமேஜ் வித் 140 இருக்கணுமா, இமேஜ் ஹைட்டு 180 இருக்கணுமா, அவனே தெளிவாக கொடுத்துட்டான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க.
கரெக்டாக அப்லோட் பண்ணி கடைசியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நீட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டிங்க. இப்படி தவறே இல்லாமல் அழகாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நீட் யூஜி 2025க்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.